சுர்ஜித் சிங் பர்னாலா மாதிரி ரோசையா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால திமுக தலைவர் இப்படி ஒன்று அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது இவருடைய விருப்பத்தை அவர் செயல்படுத்தலைன்றது தான் அவருடைய அறிக்கையில் தெரிகிறது. ரெண்டாவது, அவர் இன்னைக்கு பயந்துகிட்டு இருக்க வேண்டியவர் ஏன் பயப்படாமல் இருக்கிறாரு, இயல்பாக செயல்படுறாரு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு கூட இன்னும் அவரால் இருக்க முடியுதுன்னா அவர் பயந்துகிட்டு இல்லாமல் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு, அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய உணர்வுகளுக்கு மாறா அவர் இருக்கிறாரு, இயல்பா இருக்கிறாரு. இல்ல மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதை செயல்படுத்தல அப்படின்றது வருத்தத்தில் அவர் சொல்றது மத்திய அரசாங்கத்தினுடைய உணர்வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவருடைய மத்திய அரசாங்கத்தினுடைய உணர்வு அவர் சொல்றாரா எனக்கு தெரியாது. ஆனா மத்திய அரசாங்கம் இதை செய்ய முயற்சிக்குதுன்றது அவருக்கு தெரியுது. அதனால அதை தூண்டி விடுறதுக்காக அதை சொல்றாரு. அப்படியே அதுக்கு ஒரு ஆதாரத்தை கிரியேட் பண்ணணும், அந்த முயற்சியில தான் அது சொல்றது. ரெண்டாவது, இப்போ நீங்க முதல்ல கேட்டீங்க சட்டம் ஒழுங்கு, நான் மரியாதை கூட வழக்கறிஞர் கண்ணதாசன் கூட ரொம்ப விரிவா பேசினாரு. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இது தனி மனித குற்றங்கள், தனி மனிதனுடைய சுயநலத்துக்காகவோ அல்லது ஆத்திரத்தின் காரணமாகவோ நடைபெற குற்றங்கள், சம்பவங்கள், இது எல்லாம் சட்டம் ஒழுங்கு பாதிக்குதுன்றதுல ஒரு உண்மை இருக்கு. அதாவது ஆனா இது மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு பாதிப்பான்னா நிச்சயமா இல்லை. இந்த குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும், ஆனால் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குன்றது உண்மை. ஆனால் நான் சொல்றது, ஒரு அரசாங்கம் எந்த வகையில் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றலன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு, அதுக்கு அதன் மேல குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறார்கள், அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அனுப்பப்படுகிறார்கள், அதோட அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் சொல்றது, எந்த மாநிலத்திலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இருக்காது. இல்ல, நான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றது எதுன்னு சொன்னா, இன்னைக்கு பொதுமக்களை ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் நடக்கல. இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய யார் அதிக செல்வாக்குள்ளவன் கருத்து கணிப்பு நடக்குது, மதுரையை ஸ்தம்பிக்குது. ஒரு 3 நாளுக்கு தென் மாவட்டங்கள் முழுக்க பஸ்ஸே ஓடாத ஒரு சூழ்நிலையும், 3 உயிர்கள் பறிக்கப்பட்ட சூழ்நிலையும், ஒரு அலுவலக பத்திரிகை அலுவலகம் தீர்ப்பு எரிகிற சூழ்நிலையும் அப்படி நடக்குது. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுகிறார்கள் மட்டும் இல்ல, அவர்கள் பலன் பெறுகிறார்கள், பதவி பெறுகிறார்கள். அந்த மாதிரி குற்றவாளிகளை ஊக்கப்படுத்துகின்ற அரசாங்கம் இல்ல, கட்சி இல்ல. கேட்டபொழுது சுர்ஜித் சிங் பர்னாலா போல செயல்படவில்லை. 1999 நீங்க அதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தினம் கட்டாயப்படுத்தப்பட்டு தான் அறிக்கை கேட்டார் வெங்கட்ராமன், எல்லாரும் தெரியும். ஆர் வெங்கட்ராமன் திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைப்பதற்காக சுர்ஜித் சிங் பர்னாலாவை சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டு அறிக்கை தர மறுத்தார் அவர் ஆளுநர். ஏனென்று கேட்டால், அந்த தினம் வேண்டுமென்றே விடுதலை புலிகளுக்கு திராவிட முன்னேற்ற இப்போ அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு தலைவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டு நல்லா தெளிவா தெரியும். தலைவர் கலைஞர் ஏற்கனவே அறிக்கை விட்ட பொழுது சட்ட ஒழுங்கு கெட்டுக் கொண்டிருக்கின்றது, இதை மாநில அரசு சரி செய்ய வேண்டும் ஒரு அறிக்கை விடுறார். அதற்கு பின்னர் அது தொடருது. தொடர்ந்த பிறகு அடுத்து யார்கிட்ட முறையீடு செய்யணும்? எனக்கு இப்போ ஒரே ஒரு நிமிஷம், அவருக்கும் மேலான பதவியில் இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை கூறுவதற்கு கடமைப்பட்டவர்கள் மட்டுமல்ல, பொறுப்புள்ளவர்களும் கூட. அதான் நான் சொன்னேன். அரசமைப்பு சட்ட பிரிவு 355 ஒரு மாநில அரசு அரசமைப்பு சட்டத்தின் இயங்கமிடாத சூழ்நிலை வறுமையானால் அதற்கான பொறுப்பு மத்திய அரசு. அந்த மத்திய அரசு இவர்களை கண்டிக்கணும். அதாவது சட்ட மத்திய அரசு மௌனமாக இருக்கு. இப்போ இந்த பாராட்டு ஆளுநர் பாராட்டுறாருல, இந்த பாராட்டுக்கு கிடைத்த பரிசு என்னவோ அப்படின்னு சொன்னா, பரிசிலுக்காக பாடுற புலவர்கள் மாதிரி தான் ஆளுநர்கள் இருக்காங்களா? நிச்சயமாக. இவர் ஆளுநர் ரோசையாவை பொறுத்தவரை இவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இப்பொழுது பார்க்கும் பொழுது அவர் கண்ணிருந்தும் குருடராக இருக்கிறார்னு தான் தெரியுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நடந்திருக்கின்றது.
மத்திய அரசுக்கு ஒரு பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், அவர் இங்க எல்லாம் சீர்குலைஞ்சு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன நடைபெற்றது என்று ஒரு அறிக்கை கூட இதுவரை கொடுத்திருக்கவில்லை. கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு டெல்லியில இருந்து வந்த பார்வையாளர்கள் மெரினா பீச்ல கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு எல்லாரும் அமைதியாக வாக்கிங் போறாங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறாங்கல்ல, அப்பவும் அவர்கள் பரிசுகளை வாங்கிட்டு கொடுத்த சர்டிபிகேட்னு சொல்லுவீங்க. அதாவது நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, தவறான செயல் யார் கொடுத்தாலும் அது தவறுதான், அதுக்காக ஆதரித்து சொல்லல. ஆனால் இன்றைய தினம் கண்ணுக்கு எதிராக ஊடகங்கள் எத்தனை பொண்ணு சொல்ல போனால் ஆளுங்கட்சியினுடைய அந்த தொலைக்காட்சியில பார்த்தீங்கன்னா இப்ப தமிழகத்தில் பொதுமக்கள்லாம் ஸ்தம்பித்தது, தமிழக ஸ்தம்பித்ததெல்லாம் போட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தமிழுடைய இயல்பு வாழ்க்கை தமிழ்நாட்டில் முடங்கியது என்று சொன்னால் இதற்கு யார் காரணம்? இவைகளுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் விட்டது காரணம் என்ன? ஒரு தனிப்பட்டதான் சொன்ன மதுரையில் நடந்த சம்பவம்லாம் சொன்னார், நான் அதுக்குள்ள போய் இதை அரசியலாக்க விரும்பல நான். ஆனால் இன்றைய தினம் தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கையாக தரக்கூட மறுக்கக்கூடிய ஒரு ஆளுநர். இவர் இன்னும் சொல்ல போனால் இவருக்கு கிட்டத்தட்ட பாத்திமா பியை விட இன்னொரு அதிகமாக ஒரு அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆளுநர் என்பது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நடைபெறவில்லை, சரியாக நடைபெறவில்லை என்றால், ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்றால் அதற்கான அறிக்கையை கொடுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் ஒரு ஆளுநர். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இன்றைய தினம் முதலமைச்சர் என்று தன்னை சொல்லிக்கொள்ள கூட அஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆளுநர் பொறுப்பு என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அதைத்தான் தலைவர் கலைஞர் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த பரிசு என்று சொல்லியிருப்பதை பொறுத்தவரை பீஷ்மநாராயண் சிங் அவர்கள் இங்கு ஆளுநராக இருந்த பொழுது சின்னாரெட்டிக்கு முன்பாக அவருக்கு என்னென்னலாம் தேவைகள் அவருக்கு அளிக்கப்பட்டன என்பது வரலாற்று பதிவாக இருக்கின்றது. அதை போல இந்த ரோசையா அவர்களுக்கும் என்னென்ன பரிசுகள் அளிக்கப்பட்டது என்பது பதவி காலத்தில் சரியில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் எதுவும் தெரியாம சொல்லியிருக்க மாட்டாங்க, நிச்சயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமயம் வரும்போது நிச்சயம் அது வெளிவரும். அதாவது வடக்கறிஞர் கண்ணதாசன் ஒரு விரிவாக எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும்னு நேரம் ஆகும். ஆனாலும் இவங்க இப்போ நீங்கள் இவர் பர்னாலா சொன்னீங்க, அதுக்கு முன்னால் 74 கே ஷா இருந்தார். அவர் ஒரு பகிரங்கமாக ஒரு பொது மேடையில் வந்து சொன்னார், கே ஷான்றது கலைஞர் கருணாநிதி ஷான்னு சொன்னார். அப்போ வந்து அவருடைய ஆட்சியை வந்து அந்த அளவுக்கு புகழ்ந்தாரு. அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு என்ன சந்தேகம், ரெண்டு பேர் சொல்றது வந்து எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்கு ஆளுநரும் எதுக்குன்னு கேட்ட வழி வந்தவர்கள் வர்ற ஆளுநர்கள் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ இல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இல்ல. அதாவது அந்த அளவுக்கு இந்த கவர்னர் எந்த வந்து அவருடைய வரவேறையை தாண்டி போனதா இது வரைக்கும் எந்த சமூகம் நடக்கல. ரெண்டாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்றைக்கு ஒரு மாநில சுயாட்சிக்காக நான் இந்த கட்சியை நடத்துறேன், இந்த கட்சியினுடைய லட்சியமே அதுதான் மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எங்கேயோ நடக்கிற ஆதாய கொலை அல்லது காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகின்ற கொலைக்கு கூட மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு திமுகவினுடைய கொள்கை பலம் கூடியிருக்கின்றதா எனக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல மத்திய அரசு பொறுப்பு உண்டு என்று சுட்டிக்காட்டியிருக்காங்க. அது என்ன சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட மத்திய அரசு மாநில உரிமைகளில் இல்ல வடக்கறிஞர் கண்ணதாசனுக்கு தெரியும். சப்போஸ் அது மாதிரி ஒரு தவறான நிகழ்வு நடந்து அதை அரசாங்கம் அனுமதிச்சு காவல்துறை வேடிக்கை பார்த்ததுன்னா நீதிமன்றத்துக்கு போ, நீதிமன்றத்தில் வந்து அதை செயல்படுத்த வைக்கிற நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமா எடுக்கலாம். ஆனால் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இதை ஒரு சாக்கா வச்சுட்டு கவர்னர், அது கூட இவங்க போய் சொல்ல மாட்டாங்களா, கவர்னர் போய் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லி இவங்களுடைய விருப்பத்தை சொல்லணும்னு சொன்னா அதுக்கப்புறம் மத்திய அரசு அடுத்த பாரபட்சம் இல்லாம செயல்படுறதுனாலதான் இந்த குற்றச்சாட்டே வருது. அந்த அடுத்த நிலையில என்ன சொல்றாங்க, நீங்க இதை செய்யலன்னா மேல இருக்கவங்க செய்யணும்னு சொல்றாரு. மேல இருக்கிறவங்க செய்யணும் அல்லது மேல இருக்கிறவங்க கருத்து கூறணும், அதுக்கு கருத்து சொல்வதற்கு எப்படி இருக்குங்கிற கடமைப்பட்டவர்கள் அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு கலைஞருடைய வசனம் தான் ஞாபகம் வருது, அம்பாள் என்றடா பேசினாள். ஆமா, அவங்க ஒரு நாளும் சொல்ல போறது இல்லை, அவங்க சொல்றதுக்கான சூழல் இப்போதைக்கு இருக்கிற மாதிரியும் தெரியல. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு புது புது நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.